கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதிப்பேன். ஆமென். தேவன் இஸ்ரேல் ஜனங்களையும் அவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து முதலாவது சோதித்தார். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் ஏலிமில் உள்ள 12 நீரூற்றுகளையும் பேரிச்ச மரங்களின் ஆசீர்வாதங்களையும் பெற்று சீன் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இங்கே ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். எதற்காக? சாப்பாட்டிற்காகவே. தேவன் அப்பத்தையும் இறைச்சியும் தந்தார். இங்கே முதல் ஒரு நியாயப்பிரமாணமும் தருகிறார். 6 நாளும் சாப்பாட்டிற்காக மன்னாவை சேகரித்து தினமும் சாப்பிடு, ஆனால் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கும்படியாக 6ஆம் நாளிலே இரட்டத்தனையாக அதை சேர்த்து எடுத்து ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் என்பது முதல் பிரமாணம். அதாவது 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருந்தபடியால் அவர்கள் அந்த 7ஆம் நாள் மன்னாவை வெளியில் எடுக்க சிலர் புறப்பட்டு போகிறார்கள். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பதையும் மீறி மன்னாவை எடுக்க போக வேண்டாம் என்பதையும் மீறி இந்த 2 பிரமாணங்களையும் மீறி தேவன் தந்த முதல் சோதனை நியாயப்பிரமாண சோதனையில் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தந்த முதல் பிரமாணம் சாப்பாட்டிக்கிறதான ஒன்று தான். அதாவது அதே போல் ஆதி மனிதன் ஆதாமுக்கும் முதல் சோதனை நியாயப்பிரமாணமும் அந்த பர்டிகுலர் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்பது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மறந்திருப்பீர்கள் என்று நம் தேவன் துக்கப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விருப்பப்படி அப்பத்தையும் இறைச்சியும் அளவில்லாமல் தந்து சாப்பாட்டு வெறியர்களை கண்டுபிடித்து விடுகிறார். இறைச்சியை வாயில் வைத்து உண்ணும் போதே தேவகோபம் அவர்கள் மீது இறங்கிவிட்டதாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.